வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வீரத்துக்கு அடையாளமா ஸ்போர்ட்ஸ் நிறையவே இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது பாக்ஸிங். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பாக்ஸிங் எப்ப உருவாச்சு அப்படின்றதுக்கான குறிப்பு நம்ம கிட்ட சரியா இல்ல. ஆனா பண்டைய கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா வீரர்களோட இறுதி சடங்குல பல வீர விளையாட்டுகளை வைப்பாங்களாம். பாட்ரோலூக்கஸ் அப்படின்ற வீரரோட இறுதி சடங்குல தான் பாக்ஸிங் மாதிரியான விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. அப்ப பாக்ஸிங் யார் கண்டுபிடிச்சிருப்பா? கிமு 3000 எகிப்துல பாக்ஸிங் இருந்திருக்கு. அதாவது கையில துணியை சுத்திக்கிட்டு மூஞ்சில குத்தி விளையாடுவாங்களாம் அப்படின்றதுக்கான பெயிண்டிங்ஸும் நிறைய கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பண்டைய எகிப்து முந்திக்கிறாயா. ஆரம்பத்துல இந்த விளையாட்டு ரொம்ப மோசமான விளையாட்டா இருந்திருக்கு. கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் தரையில உட்காந்துக்கிட்டு கையில லெதர் பெல்ட்டை சுத்திக்கிட்டு மூஞ்சில ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திப்பாங்களாம். யாரு மூஞ்சி கிழிஞ்சி சாஞ்சி இறக்குறாங்களோ அவங்க லூசரா. இவ்வளோ கொடூரமாக செத்து விளையாண்டுருக்காங்களே. 16th century வரைக்குமே பாக்ஸிங் வந்து ஒரு கொடூரமான முரட்டு விளையாட்டாக இருந்திருக்கு. இதனாலேயே நிறைய பேர் அதை விளையாடுறதுக்கு தயங்கியிருக்காங்க. இதை ப்ராப்பராக ஒரு பாக்ஸிங்காக ஃபார்ம் பண்ணது நம்ம பிரிட்டிஷ்காரங்க. நல்ல வேலை. 16th century லண்டனில் பாக்ஸிங்கான முறைப்படி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டாக மாறிடுச்சு. அதனால பணக்காரங்க நிறைய பேர் இந்த பணம் கட்டி இந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்பயும் நிறைய இடத்துல இது நடக்குது. 17வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் வந்து சாமானிய மக்களும் விளையாடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு. சின்ன சின்ன போட்டியெல்லாம் அங்கங்க நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் எங்க நாடுக்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பாக்ஸிங்கும் பரவ தொடங்கிச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸிங்க்குன்னு ஸ்கூல் தொடங்குனது ஜாக் புரோட்டன். பல முறை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. இவரை வந்து சின்ன பசங்களாம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நச்சரிச்சு தொடங்க வச்சாங்க. 1758 இந்த ஸ்கூலை இவர் தொடங்கியிருக்காரு. இப்போ இருக்கிற பாக்ஸிங் ரூல்ஸ் அப்புறம் பாக்ஸிங்கான மாடர்ன் கிளவுஸ் இது எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணதும் ஜாக் புரோட்டன் தான். அந்த காலகட்டத்தில் இது செமையா ஹிட் அடிச்சது. அதனால சூப்பரா கல்லா கட்டினாரு. நம்மளும் புதுசா ஏதாவது கண்டுபிடிப்போமா? பாக்ஸிங்கோட அதிகாரப்பூர்வமான பெயர் என்ன தெரியுமா? பியூக்கிலிசம். அதாவது முஷ்டியை பயன்படுத்தி சண்டை போடும் திறமை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். நல்ல வேளை பாக்ஸிங்னு வச்சாங்க, இல்லாட்டி நமக்கு நாக்கு தள்ளி இருக்கும். பாக்ஸிங்னா 2 வகை போடுங்க. ஒன்னு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங், இன்னொன்னு அமெச்சர் பாக்ஸிங். இதுல அமெச்சர் பாக்ஸிங் வந்து 1908 ஒலிம்பிக்ஸ்ல இன்ட்ரோ பண்ணாங்க. மொத்தமே 3ல இருந்து 4 ரவுண்டு தான். இதுல எப்படி விளையாடுவாங்கன்னா தலைக்கவசம், இடுப்பு கவசம், வயிற்று கவசம் போட்டுக்கிட்டு விளையாடுவாங்க. இப்படி ப்ரொடக்டிவா இருந்தா நம்மளும் விளையாடலாம். ஹெவி வெயிட் பாக்ஸிங்ல மொத்தமா 12 ரவுண்ட் இருக்குங்க. இதுல தலைக்கவசம்லாம் கிடையாதுங்க. முடிஞ்சா மூஞ்சி கிளியாம நம்ம தப்பிச்சுக்கணும். இதுல தொடர்ந்து 10 வருஷமா சாம்பியன்ஷிப்ல இருந்தவர் லூயிஸ் ஃபாரோ. 1937 இருந்து 1949 வரைக்கும் இவர் சாம்பியனா இருந்திருக்காரு. இவர் இப்ப மட்டும் பாக்ஸரா இருந்திருந்தாருன்னா அவர் ரெக்கார்டை நான் உடைச்சிருப்பேன். உலகத்திலேயே முதலும் கடைசியுமா ஒரு கரடிக்கும் மனுஷனுக்கும் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. 1949 கியூஸ் வால்டாஸ் அப்படின்றவருக்கும் ஒரு கரடிக்கும் சாம்பியன்ஷிப் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஓங்கி ஒரு நாக் அவுட் விட்டுச்சு பாருங்க கரடி, ஆளு அவுட். ஸோ சாம்பியன்ஷிப் பெல்ட்டை கரடிக்கு கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங் இல்ல? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.